அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு ரேஷன் கார்டு வைத்திருக்கும் நபர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட் வந்திருக்கு. ஸோ இந்த ஜாக்பாட் என்ன அப்படின்றத பற்றி தான் முழுமையான தகவலாக நம்ம இப்பொழுது பார்க்க இருக்கோம். ஸோ நண்பர்களே, நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மாதாந்திர நிதி உதவி திட்டங்கள் இதை தொடர்றாரு முதல்வர் விஜய் அவர்கள். இதில் மூத்த குடிமக்கள் மற்றும் பெண்களுக்கு வழங்கப்பட உள்ள மாதாந்திர உதவித்தொகை குறித்த முக்கிய அறிவிப்புகளை விளக்குகிறது. குறிப்பாக 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு 3000 மற்றும் பெண்களுக்கு 2500 வழங்கும் திட்டங்கள் ஜூன் 22 முதல் செயல்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜூலை 15ஆம் தேதி உங்களுக்கு 2500 ரூபா அவங்க அக்கௌண்ட்டில் வழங்கப்படும். இந்த குறிப்பிட்ட ரேஷன் அட்டைதாரர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். அதே வேளையில் 4 சக்கரம் மற்றும் குறிப்பிட்ட வருமான வரம்பிற்கு மேலுள்ள விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. பயனாளிகளுக்கு தங்கள் ஆதார் மற்றும் வங்கி கணக்கு இகேவைசி மூலம் இணைத்து புதிய விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. மேலும் ரேஷன் விநியோக முறையில் முறைகேடுகளை தவிர்க்க மத்திய அரசு டிஜிட்டல் மயமாக்கல் மற்றும் நேரடி பண பரிமாற்ற முறையை நாடு முழுவதும் அறிமுகப்படுத்த உள்ளதாகவும் இந்த ஆதாரம் குறிப்பிடுகிறது. திட்டங்கள் அனைத்தும் தகுதியுள்ள நண்பர்களுக்கு சரியாக சென்றடைவதை உறுதி செய்ய பல்வேறு நிபந்தனைகளும் வழங்கப்பட்டிருக்குங்க. ஸோ முதியோர்களுக்கான உதவித்தொகை மாதம் 3000, 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு 60 வயதுக்கு உட்பட்டவர் மகளிர் உரிமை தொகை 2500 தொடங்க போகிறாங்க. இது அனைத்துமே ஜூலை 15ஆம் தேதி தொடங்கும். எந்த வகையான ரேஷன் கார்டு அப்படின்னா, வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கிற NPHH, PHH, AAY இந்த 3 வகையான ரேஷன் கார்டுக்குமே கிடைக்கும். எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டு வருமானம் 2 லட்சத்திற்கு உள்ளே இருக்கணும். 5 லட்சத்துக்கு சொத்து வரி செலுத்துவர்களுக்கு தகுதி கிடையாது. குறிப்பிட்ட முன்னுரிமை ரேஷன் அட்டை வைத்திருக்கணும். வீட்டில் 4 சக்கர வாகனங்கள் அல்லது டிராக்டர் வைத்திருந்தால் தள்ளுபடி கிடையாது. 5 லட்சத்திற்கு மேலே சொத்து வரி செலுத்துவராக இருந்தால் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ புதிய விண்ணப்பம் கட்டாயமாக இந்த விண்ணப்பம் தேவையான ஆவணங்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப ஆதார் அட்டை, மொபைல் ஆதாருடன் இணைக்கப்பட்டிருக்கணும். இகேவைசி, ரேஷன் அட்டையின் அப்டேட் செஞ்சுருக்கணும். வருமான சான்றிதழ், ஆண்டு வருமானம் 2 லட்சத்துக்கு உள்ளே இருக்கிறத உறுதி செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. படிநிலை நுட்ப ஆயத்தம். ஸோ உங்கள் ஆதார் எண் மொபைல் எண்ணுடன் இணைக்கிறா இல்லையான்றதை செக் பண்ணிக்கோங்க. மொபைல் மற்றும் வங்கி ரேஷன் கார்டு செயல்பாட்டில் உள்ள மொபைல் எண் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். கேஒய்சி, இகேவைசி ரேஷன் கடைகளில் இகேவைசி சரிபார்ப்பு முடிக்கப்பட்டிருக்கணும். ஆண்டு வருமானம் 2 லட்சத்துக்கு உள்ள இருப்பதாக பார்த்துக்கோங்க. ஸோ வங்கி கணக்குக்கு நேரடி பண பரிமாற்றத்துக்கு தயார் பண்ணிக்கோங்க. மொபைல் இணைப்பு அவசியம். உங்கள் வங்கி கணக்குடன் மொபைல் எண் இணைக்கப்பட்டிருப்பது அவசியமாக இணைக்கணும். நேரடி பண பரிமாற்றத்திற்கு இது ரொம்ப முக்கியமாக கிடக்குங்க. டிபிடி முறையில் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே தொடர போகிறாங்க. மத்திய அரசினுடைய மாபெரும் டிஜிட்டல் திட்டத்தில் 5600 கோடி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. முதல்வர் விஜய் பிறந்தநாள் அன்றைக்கே பார்த்திங்கன்னா அதற்கான அறிவிப்புகள் அனைத்துமே வந்திருக்கு. டெல்லி முதலமைச்சரவை முடிவு, பிரதமர் மோடி தலைமையிலான கூட்டத்தில் மாபெரும் ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கு. முழுமையான டிஜிட்டல் மயமாக்கல் முறைகள் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதனால் ரேஷன் கடைகளில் பொருட்கள் வழங்குதல், கோதுமை பொருட்கள் போன்றவை நேரடியாக வழங்கப்பட்டன. நேரடி பண பரிமாற்றம், பொருட்களுக்கு இணையான தொகையை நேரடியாக வங்கி கணக்கில் செலுத்தும் முறை. பொருட்கள் வாங்காதவர்களின் பெயர்கள் முறைகேடுகள், கள்ளச்சந்தையில் விற்பனை செய்தது மற்றும் ரேஷன் ஊழியர்களின் ஊழலுக்கு வழிவகுத்தது சென்ற பழைய முறையில். இந்த இடைத்தரகர்கள் இல்லை, முறைகேடுகள் முற்றிலும் ஒழிக்கப்பட்டு பணம் நேரடியாக பயனாளிகளை சென்றடையும். அரசாங்கம் ரேஷன் கடை பொருட்கள், அரிசி, கோதுமை அரசாங்கம் நேரடி வங்கி பரிமாற்றம் குடிமக்களின் வங்கி கணக்குக்கு இது அனைத்துமே சென்றடையும். அடுத்த கட்ட நடவடிக்கை அப்படின்னா சிட்டிசன் ஆக்ஷன் பிளான். வயது சரிபார்ப்பு. 60 வயதுக்கு மேலே இருந்தீங்க அப்படின்னா 3000, 60 வயதுக்கு உள்ளே இருந்தீங்கன்னா 2500. ஸோ ஆண்டு வருமானம் 2 லட்சத்துக்குள்ளே சொந்தமாக கார், டிராக்டர் இல்லை அப்படின்றத உறுதி செஞ்சுக்கோங்க. டிஜிட்டல் இணைப்புகள், ஆதார், வங்கி கணக்கு எண், மொபைல் எண், ரேஷன் கடையில் எல்லாமே இணைக்கப்பட்டிருக்குதா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாமே செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எல்லாமே சரியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த தொகைகள் அனைத்துமே வழங்கப்படும். ரேஷன் கார்டு வைத்திருக்க நபர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட்னு கூட நம்ம சொல்லலாம். தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.